அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 20/4/2026. திருதியை திதி காலை 7:28 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் பின்னிரவு 2:08 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரம் அமிர்த யோகம் பின்னிரவு 2:08 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே சூரியன், ரிஷபத்தில் சந்திரனும் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் புதன் செவ்வாயுடன் சனி பகவான். இன்றைய விசேஷம் அட்சய திருதியை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய, திருமணம் சீமந்தம் உபநயனம் செய்ய, புது வியாபாரம் தொடங்க, வாகனம் வாங்க, வங்கிகளில் சேமிப்பு கணக்கு தொடங்க, அன்னதானம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உங்களுடைய உடல் நலனை எப்படி பாதுகாக்கிறீர்களோ அதுபோல உங்களுடைய ஒழுக்கத்தையும் நேர்மையையும் பாதுகாக்க வேண்டும். அதனால தாங்க நீங்கள் ஒரு உடம்பு முடியலைன்னா எப்படி ஓடி போய் அதுக்கு மருந்து மாத்திரை எடுக்கிறீங்களோ அது மாதிரி உங்களுடைய நடத்தையையும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதில் மாற்றம் வராமல் பார்த்துப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய நன்னடத்தையால் ஒழுக்க சீலர்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அட்சய திருதியை நாள். இந்த அட்சய திருதியை நாளில் இன்றைக்கி அதிர்ஷ்டந்தாங்க உங்களுக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார், சுகாதிபதி. அதே மாதிரி தனாதிபதி சுக்கிரனும் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. தான தர்மங்களும் அதிகமாகவே செய்வீங்க. அதே மாதிரி 3 கிரகங்கள் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஒரு பக்கம் செலவுகள், ஒரு பக்கம் சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்தில், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. சகோதர வகையிலையும் கொஞ்சம் விட்டு பிடிச்சு கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால எவ்வளோ வந்தாலும் செலவாகி போகுதேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வர ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. அதே மாதிரி இன்றைய தினம் மணமகள் பார்க்க போகிறது, மணமகன் பார்க்க போகிறது, அந்த மாதிரியான நிகழ்வுகளும் சிறப்பாக நடக்கும். நண்பன் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்லைங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஒரே பக்கத்தில் எழுத வேண்டிய உன்னுடைய கவலைகளை வாழ்க்கை முழுவதும் யோசித்து யோசித்து ஒரு நோட்டு புத்தகம் முழுமையாக நிரப்பி விடாதே.
அதனால தாங்க கவலைப்படுறதெல்லாம் இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க. கவலைப்பட நினச்சா எவ்வளவோ கவலைப்படணும். அதெல்லாம் இப்போ நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. கவலைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அடுத்ததாக நம்ம சாதிக்கிற வழி என்னன்னு பார்ப்போம். நடந்ததே நினச்சிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா நடக்க போகிறது எதையும் சிறப்பாக செய்ய முடியாதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எதிர்காலத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், தொலைநோக்கு சிந்தனையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்கும். வேலை சுமையும் கொஞ்சம் இருக்கும். திடீர் பயணங்களும் செய்ய வேண்டியிருக்கும். அதே மாதிரி செலவுகள் தாறுமாறாக அதிகமாகிட்டே போகுதே அப்படிங்கிற மாதிரியும் நினைத்து கொண்டேயும் இருப்பீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பிரபலங்கள், அதாவது விஐபிகளையும் இன்றைய தினம் நீங்கள் சந்திப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கல்யாண விஷயமான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. இருந்தாலும் ராசிக்குள் சந்திரனுக்குனால வேலையாட்களால் தொந்தரவு இருக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்துருக்குங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அதிலேருந்து விடுபடுறதுக்கு இன்றைய தினம் உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, குடும்ப பாரத்தை சுமக்கும் ஒருவரின் அதிகபட்ச எதிர்பார்ப்பு தன் ஆசை என்னவென்று கேட்பதற்கு கூட ஒருவரும் முன்வருவதில்லையே என்பதுதான். நீங்கள் கூட குடும்ப பாரத்தை சுமந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எல்லாருடைய தேவைகளையும் பார்த்து நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்க. ஆனால் நம்ம தேவையை யாருமே சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி சில நேரங்களில் தனிமையில் ஏங்கி தவித்தாலும் எல்லாம் நாம் பார்த்துக்கலாம், எல்லாம் நாமே சரி பண்ணிக்கலான்னு எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் எதிர்பார்ப்பாக இருந்தாலும் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு தன்னைத்தானே வழிநடாத்தி செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. குரு பகவான் வலுவாக உட்கார்ந்துருக்காரு, ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் உடம்பு இருக்க மாட்டேங்குது. அப்பப்போ ஏதாவது ஒரு வகையில் குழப்பிக்கிட்டு தான் இருக்குதுன்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் புதன் நீச கதியில் உட்கார்ந்துருந்தாலும் பரிவர்த்தனா யோகம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் விஐபிகள் அறிமுகம் ஆகுவாங்க. இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் புதனுடன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால நடக்கும்போது கவனமாக நடங்க. லேசாக தலை சுற்றல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரத்த அழுத்தம் பிபியும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. தினந்தோறும் நடைப்பயிற்சி போகிறவங்க ஷூ தேஞ்சிருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா அதனால் கூட உங்களுக்கு கால் வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பழசை கொடுத்து புதுசு வாங்குறவங்களும் செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் மனசுக்குள்ளார ஒரு தெம்பு, ஒரு தைரியம், ஒரு நிம்மதி அதெல்லாமே வர ஆரம்பிக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைய தினம் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. முக்கிய பொறுப்புகள்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் தர வேண்டியதை ஒழுங்காக தரமாட்டேங்கிறாங்க சம்பளத்தை அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க.
மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டு. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இன்றைக்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டத்தை கடந்து செல்பவர்களே மகத்துவத்தை பெறுகிறார்கள், சாதித்து காட்டுகிறார்கள். அதனால தாங்க கஷ்டம் வந்த உடனே கண்கலங்கி அப்படியே நீங்கள் உட்கார்ந்துட மாட்டீங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வெற்றி நமக்கு மறைஞ்சு கிடக்குது, எதையோ இறைவன் தர்றதுக்கு முன் வராரு. அதனால் இந்த கஷ்டத்தை நாம் எதிர்கொள்வோம்னு சொல்லி கஷ்டத்தை கஷ்டமாக பார்க்காமல் சவால்களாக நினைத்து அந்த சவால்களில் வெற்றி பெற்று காட்டக்கூடிய வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கி உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. லாபாதிபதியோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர் பண வரவு உண்டு. முக்கியஸ்தர்களை இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க. அந்த சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடியதாக இருக்குங்க. அதே மாதிரி விஐபிகளால் இன்றைக்கி வெற்றி உண்டு. உங்களுக்கு ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்தவங்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கல்யாண பேச்சுவார்த்தைகள்லாம் சுமூகமாக முடியுங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கல்யாணம் காதுகுத்திலையும் இன்றைய தினம் நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சிலருக்கு புது பதவி பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபார வகையிலையும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டு. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. புது ஏஜென்சி எடுக்கிறது, புது கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறதுன்னு இன்றைய தினம் வியாபாரம் பரபரப்பாக இருக்குங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இன்றைக்கி மதிப்பு மரியாதை கூடும். அதிகாரிகள் மத்தியில் செல்வாக்கு கூடும். ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க. மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. இன்றைய தினம் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கடனாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, திருப்பி செலுத்தினால்தான் அதற்கு மதிப்பாகும். அதனால தாங்க எதையுமே நீங்கள் இலவசமாக வாங்கிக்க மாட்டீங்க. யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி செய்தாலும் அவங்க உழைப்பை உங்களுக்கு போட்டிருந்தாலும் சரி, உடனடியாக அதுக்கு 2 மடங்காக அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவீங்க. எங்கும் எப்பொழுதும் இலவசங்களை எல்லாம் விரும்பாமல் மற்றவர்கள் உங்களுக்கு ஏதேனும் உதவி இருந்தாலும் அதற்கு பல மடங்காக உதவி செய்யக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்றைக்கி அதிகரிக்கும். அதிகார குரலில் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப வருஷமாக வேலை சரியாக அமையாதவங்களுக்கு இன்றைக்கி வேலை அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. புது மொபைல் ஃபோன், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. வண்டி வாகன பழுது நீக்கி புது வண்டி கூட ஒரு சிலர் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். லாபம் நல்லா இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர் லாபம் உண்டு. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க.
பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பெற்றோரின் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. மற்றபடி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நல்லவரிடம் கண்ட சில தவறுக்காக அவரை விட்டு விலகாதே. தீயவரிடம் கண்ட சில நன்மைக்காக அவரிடம் சென்று சேர்ந்து இருக்காதே. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு அல்லாதவர்கள், பாதை தவறி நடப்பவர்கள், அவங்க பெருசாக உதவி செய்தால் கூட அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லவங்க யாரோ அவங்க பின்னாடி செல்லக்கூடியவர்கள், நல்லவர்கள் சொல்வதை கேட்டு நடந்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. லாபாதிபதி சந்திரன் இன்னைக்கு உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பாக்யாதிபதி சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட சில நகைகள், உடைகள் அதெல்லாம் இன்றைக்கி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டுருக்கிற வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெளிவட்டாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த போட்டி மனப்பான்மை மாறி அனுசரித்து போகக்கூடிய தன்மை இன்றைக்கி அதிகரிக்குங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க. உங்கள் ராசியை செவ்வாயும் சனி பகவானும் போட்டி போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுங்க. காரமான உணவுகளை தவிர்க்க பாருங்கள். நிராகாரங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. நெருங்கிய நண்பர் உறவினர் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. புது பங்குதாரர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. அதிகாரிகள் உங்களை மதிப்பாங்க. உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. இருந்தாலும் 10ல் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நிம்மதியாக இருக்கிறேன் என்று யாராலும் அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது. அதுபோல வாழ்க்கையும் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் நிம்மதியை கொடுப்பதில்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இருக்கிறதுல நிம்மதியை எப்படி அடையிறது, இருக்கிறதுல இருக்கிற வசதியை வச்சுக்கிட்டு நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறத தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சூட்சுமதாரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாங்க. ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது அறிவுரை சொல்ல போய் அதை கேட்டு தான் நான் அப்படி ஆகிட்டேன்னு யாராவது ஏதாவது சொல்லிடக்கூடாதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம். அதனால் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. நேற்று ரொம்ப நீங்கள் சிரமப்பட்டீங்க. உடம்பு ஒரு மாதிரி சோர்வு களைப்பாக இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நிறைவேறுங்க. ஆனாலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசணும். கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. முக்கியமான விஷயங்களை அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்காதீங்க. நீங்களே போய் வர்றது நல்லதுங்க. வியாபாரத்தில் கூட கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல
அப்படிங்கிற அளவுக்கு லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு முன்னேற்றம் எல்லாமே இருக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை தவறை தவறு என தெரிந்தவர்கள் அந்த தவறை திருத்திக் கொள்ள தயாராக இல்லாதவர்கள், இவர்களையெல்லாம் நீங்கள் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டீங்கங்க. தவறுன்னு தெரிஞ்சு ஏதோ தவறி செய்துட்டேன்னு கேட்டாங்கன்னா உடனே நீங்கள் அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொள்வீங்க. ஆனால் தவறையும் செய்துட்டு அதை நியாயப்படுத்தி பேசுகிறவங்கள பார்த்தாலே உங்களுக்கு கடுமையான கோபம் வருங்க. எங்கும் எப்பொழுதும் யாராக இருந்தாலும் உள்ளதை ஒத்துக்கொண்டால் அவர்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால முகத்தில் இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு தேஜஸ் தெரியும், ஒரு மினுமினுப்பு தெரியும். ஏதாவது க்ரீம் போடுறீங்களா அப்படின்னு நெருக்கமானவங்க கேட்பாங்க. மனசில் தெளிவு இருந்தால் முகத்தில் ஒரு அழகு வரப்போகுது. மனசில் நிம்மதி இருந்தால் முகத்தில் ஒரு தெளிவு வரப்போகுது, ஒரு கவர்ச்சி வரப்போகுது. இப்போல்லாம் நீங்கள் யோகா தியானம்லாம் செய்து மனசை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, குப்பையெல்லாம் அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. தெளிவான முடிவுகளையும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அட்சய திருதியை சரி ஏதோ ஒன்று வாங்குவோம், வருஷம் முழுக்க ஏதாவது நல்லது நடந்தால் போதும், ஏதாவது கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி வாங்குவீங்க. அட்சய திருதியை பொருள் மட்டும் வாங்கினா போதாது, அன்னதானம், ஆடை தானம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி 1 மடங்கு நீங்கள் தானம் செய்தீங்கன்னா 10 மடங்கு நல்ல யோக பலன்கள், அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்திலையும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாங்க. அதனால் திடீர் லாபம் உண்டு. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நிதானம் ஒரு மனிதனின் அழகான ஆடம்பரம். ஆமாங்க, பெருசாக ஆடைகளை உடுத்துறது, வசதி வாய்ப்பான பொருட்களை அணிஞ்சிக்கிறது இதெல்லாம் ஒரு ஆடம்பரமே கிடையாதுங்க. நம்முடைய நடத்தையில் நடவடிக்கைகளில் நல்லது இருந்தால் அதுதாங்க சபையில் ஆடம்பரமாக பார்க்கப்படும். அதனால தாங்க நிதானங்கிற ஆடம்பரத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக முடியாத சில சிக்கல்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சுமூகமாக இருக்கும். வழக்குகள் எதுவாக இருந்தாலும் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். போட்டிகள் எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ஆலோசனைகளை எல்லாரும் ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. சந்திரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினத்தில் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்குங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பொருட்கள் தொலையாமல், களவு போகாமல் பார்த்துக்கணும். கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது. திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பக்கூடாது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள்
அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். அதிகாரிகள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு உண்டுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக பேசின்னு இருக்கீங்க, நல்ல வரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள் வீட்டு திருமண நிகழ்வுலையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மாறுதல் கண்டவுடன் மாறும் அன்பு உண்மையான அன்பாகாது. அதனால தாங்க கஷ்டப்பட்ட காலத்தில் விட்டுட்டு போகிறவங்க வசதி வாய்ப்பு வந்தவுடனே வக்கணையாக வந்து உட்கார்ந்துருவாங்க. இவங்களையெல்லாம் நீங்கள் வடிகட்டி வெளியில் அனுப்பிச்சிடுவீங்க. கஷ்டப்பட்ட காலத்தில் யார் உதவுனாங்களோ, ஆறுதலாக பேசினாங்களோ, அவங்களுக்காக காலமெல்லாம் நன்றி கடனோடு உதவி செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. கை நிறைய சம்பாரித்து செலவு பண்ண காலம் போய் இப்போ அங்கேயும் இங்கேயும் புரட்டி செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. சில நேரங்களில் சடங்குகளை நம்ம பின்பற்ற வேண்டியதாக இருக்குது. அட்சய திருதிங்கிறாங்க, ஏதாவது கொஞ்சமாவது வாங்கி வைப்போம், அடுத்ததாவது நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஏக்கமும் பெருமூச்சும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்கார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் அதிகரிக்கும். அதே மாதிரி புகழ்பெற்ற நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து சின்னதாக ஒரு கவலை இருக்கும். அவங்க சீக்கிரம் செட்டில் ஆகணும், அவங்க முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால வெற்றி உண்டுங்க. புதன் 3ஆம் இடத்துல நீச்சகதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. சகோதரங்களாலேயும் செலவுகளும் அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. சின்ன சின்னதாக உங்களுக்கு சலுகைகள், ப்ரொமோஷன் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்பள பாக்கி நிலுவைத் தொகை அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். விலை உயர்ந்த மொபைல் ஃபோன் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கவலைப்படாதே என்பதை விட நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் சொல்வதே உண்மையான ஆறுதலாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க உங்களை நம்பி யாராவது வந்திருந்தா, அல்லது உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க, அல்லது குடும்பத்தில் வேலை பார்க்குறவங்க, அல்லது வெளியிலேருந்து வந்து கூட ஏதாவது சிரமத்துக்கு யாராவது ஆளானாங்கன்னா அவங்களெல்லாம் நீங்கள் கண்ணை போல வைத்து பாதுகாப்பீங்க. பேருக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் உண்மையிலேயே இறங்கி அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை மகிழ்விப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. பிரபல யோகாதிபதியோட சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீடு மனை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கையில் காசே இல்லை, ஏற்கனவே கடனாளியாக ஓடின்னு இருக்கேன், எந்த ஃபோன் வந்தாலும் பயமாக இருக்குது, யார் எப்போ ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலேன்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் இன்றைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. யாராவது
யாராவது ஒருத்தவங்க மூலமாக கூட உதவிகள் உங்களுக்கு கிடச்சி நீங்கள் உட்காரத்துக்கான வாய்ப்புகள், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய சொந்த பந்தங்கள் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. உறவினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும். எல்லா நேரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, மகிழ்ச்சியும் உண்டுங்க. அதே போல் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலர் வீடு கட்டி கிரகப்பிரவேசமும் இன்றைய தினத்தில் செய்வீங்க. அதே போல் மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். புதுசாக வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. வேலையாட்களின் ஒத்துழைப்பும் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் ஆகிய, அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு கொஞ்சம் பகையாளியாக இருந்தாலும் நல்லது செய்யக்கூடிய இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் இன்றைய தினம் ஆதாயம் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நீ நல்லவராக இரு அல்லது கெட்டவராக இரு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்புகிறவங்களுக்கு நீ உண்மையாக இரு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதைத்தாங்க நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. ஒருத்தவங்களை நம்பிட்டீங்கன்னா நீங்கள் முழுமையாக நம்பிடுவீங்க, முழுக்க முழுக்க நீங்கள் நம்புவீங்க. அதனால் திடீர்னு அவங்க நம்பினவங்க உங்களை விட்டு விலகும் பொழுது நீங்கள் அதிகமாகவே பாதிப்படைவீங்க. அதனால தாங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் முழுமையான நம்பிக்கையோட இரு, உண்மையாக இருன்னு சொல்லி எல்லோரையும் நீங்கள் கேட்பீங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மைக்கும் உண்மையான பாசத்திற்கும் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கி உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகனுக்கு நல்ல மணமகள் அமைய வாய்ப்பு இருக்குது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி சுமூகமாக முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்கள் இன்றைக்கி வாங்குவீங்க. ரொம்ப நாளாக அந்த டிசைனில் ஒரு நகை வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு இருந்தீங்க. இன்றைக்கி புதுசு ஏதாவது வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விலை உயர்ந்த வண்டி வாகனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால அடிமனசுக்குள்ளார ஒரு இனந்தெரியாத மனக்கவலைகள் இருந்துருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வந்து எல்லா வகையிலும் சாதித்து காட்டுவீங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் வர வாய்ப்பு இருக்குது. புது கிளைகள் தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. அதிகாரிகள் மத்தியிலையும் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. சிலருக்கு சின்ன சின்ன சலுகைகள், பதவி உயர்வுகள் அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. பராபவ வருஷம் பிறந்தாச்சுங்க. இந்த பராபவ வருடமாவது நமக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்குமா அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தாங்க இருக்கிறீங்க. உங்கள் ராசிக்குள்ளார குரு, ஜென்ம குரு உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த வருஷம் பிறந்திருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 9வது ராசி பாக்கியத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கும் போது இந்த பராபவ வருஷம் பிறந்திருக்கு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகும். குடும்ப வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு
புது வேலை நிச்சயமாக கிடைக்குங்க. இருக்கிற வேலையில் கூட சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அலுவலகத்திலேயும் இந்த வருஷம் முழுக்க உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே உத்தியோகத்தில் செல்வாக்கோட இந்த வருஷம் முழுக்க நீங்கள் இருப்பீங்க. குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டில் உட்கார இருக்கிறாரு. அதனால் ஜூன் 2ஆம் தேதி முதல் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் சுப நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். சொந்தக்காரங்கள்லாம் அதிகமாக வருவாங்க. வீடு களைகட்டின்னு இருக்கும், விழாவால் களைகட்டின்ண்டே இருக்கும். அதே மாதிரி நீங்களும் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவானும் இந்த வருடம் முழுக்க உட்கார்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. நீங்கள் வேணான்னாலும் சில பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி ஆன்மீக நிகழ்வுகள், கோவில் கட்டுறது, கும்பாபிஷேகம் செய்கிறது, விழாக்களை முன்னால் நின்று நடத்துறது, அந்த வாய்ப்புகளும் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த வருடம் முழுக்க நீங்கள் பிரபலமாக இருப்பீங்க, புகழடைவீங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் புதுசு வாங்குவீங்க. அந்த இடத்த கொடுத்துட்டு புது இடம் வாங்கி வீடு கட்டுறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகளுக்கு திருமணத்தை கோலாகலமாக நடத்தி முடிப்பீங்க. நான் கூட என்னமோ நினச்சேன், நாம் எங்கே எல்லாம் நல்ல விதத்தை நடத்த போகிறோன்னு கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். என்னமோ தெரியலிங்க, கடவுள் புண்ணியம் கூப்பிட்டவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக கல்யாணம் நடந்தது, சாப்பாடு நல்லா அமைஞ்சிருந்தது, எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லி அந்தளவுக்கு குடும்பத்தில் சுவையாக, அதாவது அழகான சில சுப நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குங்க. அதே போல் சகோதர வகையில் இருந்து வந்த நீண்ட நாள் மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகும். வீடு மனை வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 9வது ராசியில் இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல இப்போ கேது உட்கார்ந்து ஒரு முரட்டு தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காரு. அந்த கேது டிசம்பர் 5ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால டிசம்பர் 5ஆம் தேதி முதல் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. மனசில் பட்டதெல்லாம் யதார்த்தமாக நான் பேசுகிறேன்னு சொல்லி பேசிட்டு வம்பு வழக்கில் மாட்டிக்கக்கூடாது. அந்த வகையிலையும் கவனமாக இருங்க. கண் பார்வையை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ஸ்பெக்ஸ் ஏதாவது போடணுமான்னு கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. அதே போல் குரு பகவானும் அதிசாரத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் 3ஆம் இடத்துல போய் உட்கார போகிறாரு. அதனால் அந்த 3 மாதங்களில் பண விவகாரத்தில் கவனமாக இருக்கணும். சொத்து வாங்கிறதா இருந்தாலும் தாய் பத்திரத்தை பார்த்து சரி பார்த்துட்டு வாங்கிறது நல்லதுங்க. அதே போல் சிலர் புது வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அறகுறையாக கட்டி முடிக்காமல் இருக்கிற வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு லோன் கிடச்சி கிராண்டாக கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த பராபவ வருடம் உங்களுடைய கனவுகளை நனவாக்குவதாக இருக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். ஆரோக்கியம், அழகு எல்லாம் கூடிக்கிட்டே போகும். குடும்பத்திலேயும் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கறதாக இருக்குங்க. மேலே மேலே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு உளுந்தூர்பேட்டை அருகில் பரிக்கல் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளை சென்று தரிசனம் செய்துட்டு வணங்கிட்டு வர்றது நல்லதுங்க. அதே மாதிரி ஊனமுற்றர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவுங்க. அது மட்டும் இல்லாமல் முடிந்த வரைக்கும் நீங்கள் உலர் திராட்சை மற்றவர்களுக்கு தானமாக கொடுங்க. இந்த பராபவ வருடம் அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, அட்சய திருதியை நன்னாள் ஆகிய இன்றைய தினம் அஷ்டலட்சுமி யோகங்கள் உங்கள் இல்லத்தில் வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.